بسم الله الرحمن الرحيم والذين يتوفون منكم ويذرون أزواجا وصية لأزواجهم متاعا إلى الحول غير إخراج إلى آخر الآية. இதுக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு பெண்மணி வந்தாங்க. இந்த ஹதீஸை சொல்றது உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்களில் ஒருவரான அந்த சஹாபி பெண்மணி நமக்கு இந்த ஹதீஸை நமக்கு சொல்லி தர்றாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பெண்மணி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, யா ரசூலல்லாஹ், இன்ன பினதி துவஃபிய அன்ஹா ஜௌஜுஹா, என்னுடைய மருமக மௌத்தா போயிட்டார், என் மகளுடைய கணவர் மௌத்தா போயிட்டாரு. இப்ப அந்த பெண்மணி இத்தால இருக்கிறாங்க. இப்ப அந்த பெண்மணியினுடைய கண்ணுல ஒரு வலி வந்திருக்கு, அதனால சுருமா போட்டுக்கிடலாமா அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இத்தால இருக்கக்கூடிய பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது மார்க்கத்தினுடைய சட்டம். இத்தா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அலங்கரிக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆன்லயே நம்ம ஆரம்பத்துல ஓதி காட்டின வசனங்களுடைய தொடர்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லி தருவான். ஒரு கணவன் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா 4 மாதம் 10 நாள் அந்த பெண்மணி என்ன செய்யணும், கணவனுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி துக்கம் கடைபிடிக்கணும். நம்ம மார்க்கத்துல மற்ற எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய துக்கம் 3 நாள் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னா 3 நாளைக்கு என்ன செய்யணும், துக்கம் அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிற. அதனாலதானே என்னவோ தெரியல, நம்ம ஊர்ல பெரியவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா 3 நாட்கள் மூத்து வீட்டுக்கு போனா 3ஆவது நாள் துவா ஓதிட்டு போகணும் அப்படிங்கிறத வளமையா வச்சிருந்தாங்க. அந்த 3 நாள் அப்படிங்கிறத நபி குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறதுனால நமக்கு அந்த சட்டங்கள்லாம் அதுல இருந்தா என்ன செய்யறாங்க, இன்னும் அதை சம்பிரதாயம் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அதை எப்படி விலைக்கு சொல்லணும்னு அவங்களுக்கும் தெரியல. அல்லாஹ் உண்மையை விளங்குறதுக்கு தௌஃபீக் செய்யணும். சரி, இப்ப அந்த 3 நாட்கள் அப்படிங்கிறது மற்ற முஸ்லிம்களுக்கு. ஆனால் கணவனை இழந்த பெண்ணாக இருந்தால் அந்த பெண்மணி 4 மாதம் 10 நாட்கள், அர்பஅத அஷ்ஹுரின் வ அஷ்ரா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அப்ப இந்த பெண்மணி வந்து கேக்குறாங்க, என்னுடைய மருமகன் இறந்து போயிட்டாரு, மக வந்து இத்தால இருக்கிறாங்க, ஆனா கண்ணுல வந்து இஷ்தகத்த ஐனஹா, அவளுடைய கண்ணுல வந்து ஒரு வலி ஏற்பட்டிருக்கிறதுனால நான் சுருமா போடலாமா கண்ணுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சுருமா என்பது வந்து வலி நிவாரணி அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் அந்த காலங்கள்ல வந்து அதை அழகுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய சாதனம் அப்படிங்கிறதுனால என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாங்க. அதை தடுக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது வந்து மார்க்க சட்டம், ஆனா இதுக்கு முன்னாடி எப்படிலாம் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன செய்யறாங்க, எடுத்து சொல்றாங்க. அதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்யறாங்க, தங்களுடைய கிதாபுல அறிவிப்பு செய்யறாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அறியாமை காலத்தில் நீங்கள் 1 ஆண்டு நீங்க இதா இருந்திருக்கிறீங்க, 1 வருஷம் இதா இருக்கணுமா எந்த பெண்மணியாக இருந்தாலும். கணவன் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா 1 வருஷம் வெளியவே வரக்கூடாதான். அது எப்படிப்பட்ட இடங்கள்ல இருக்கணுமா, வீட்டை விட்டும் கொஞ்சம் அவுட்டர்ல, அதை பின்பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பின்பகுதியில ஏதாவது ஒரு குடிசை மாதிரி போட்டு அதை விட்டு வெளியவே வரக்கூடாது, உள்ளேயே இருக்கணும். ஒரே ஆடை தான் இருக்கிறதுல கந்தல் ஆடையா பார்த்துதான் அணிந்து கொள்ளணும் ட்ரெஸ். 1 வருஷமா குளிக்க கூட கூடாது. இது மாதிரி உண்டான பல விதமான ஆரம்ப காலத்தினுடைய அந்த விஷயங்களை என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக எடுத்து சொல்றாங்க. இந்த ஹதீஸ, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருமா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நீ ஆரம்ப காலத்துல எவ்வளவு சிரமப்பட்டீங்க அப்படிங்கறத மட்டும்தான் சொல்றாங்க. ஆரம்ப காலத்தினுடைய சிரமங்கள்லாம் என்ன தெரியுமா அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஜைனப் அம்மா என்ன செய்யறாங்க, நமக்கு அந்த ஹதீஸனுடைய தொடர்ச்சியில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஜைனப் அம்மா இப்படிலாம் சொன்னாங்கிறத நமக்கு என்ன செய்யறாங்க, எழுதி தர்றாங்க. அந்த 1 வருடம் குளிக்காமல் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கடைசியில இத்தா முடிய போகுதுன்னா அதுக்கு உண்டான அடையாளம் என்னங்கும் போது, இந்த பெண்மணிக்கு இத்தா முடிய போது அடுத்த கணவர் யாராவது இவங்களை தேர்ந்தெடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளமாக என்ன செய்வாங்களாம், ஏதாவது ஒரு ஒட்டகமோ அல்லது கழுதையோ அல்லது குதிரையோ போன்ற ஏதாவது ஒரு பிராணி, அவர்களுடைய வளர்ப்பு பிராணி கொண்டு வரப்படும். தங்களுடைய அழுக்கை எல்லாம் அந்த பிராணியின் மீது தேய்த்து அந்த பெண்மணி என்ன செய்வாங்களாம்,
அந்த அழுக்குகளை சுத்தம் செய்யணுமா. இது அந்த காலத்தினுடைய ஒரு மரபு. அந்த ஒட்டகத்தினுடைய சாணத்தை தங்களுடைய வீட்டு முன்னாடி அந்த பெண்ணினுடைய கையில கொடுத்து எரிய சொல்லுவாங்களாம். அதாவது இந்த பெண்மணிக்கு இதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத அதுதான் அடையாளம் என்பதாக. அதுக்கப்புறம் அவங்களை குளிக்க வைக்கிறது அதெல்லாம் அதுக்கப்புறம் உண்டான செய்திகளாக என்ன செய்யப்படுது பார்க்கப்படுது. நம்ம இந்தியாவில கூட ஆரம்ப காலத்துல எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா, கணவன் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த கணவனுடைய உடலை சிதை மூட்டும் பொழுது அதை எரிக்கும் போது என்ன செய்வாங்க, மனைவியையும் என்ன செஞ்சிருவாங்களாம், ஏத்திடுவாங்களாம். அது ஏத்துனா அந்த பெண்மணி எங்க எந்திரிச்சு ஓடிருமோ அப்படின்னு சொல்லி அதை கெட்டி வச்சு, கை கால்களை எல்லாம் கெட்டி வச்சு அதுல படுக்க வச்சு அந்த ஜனாசாவுடைய முகத்தை, கணவனுடைய முகத்தை பார்த்தபடியே இந்த பெண்மணியும் படுக்க வச்சு எரிக்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நாம் படித்து பார்க்கும் போது நடுங்குது. அப்படி காலம்லாம் நம்ம இந்தியால இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு விஷயங்களையும் என்ன செய்யறாங்க, மக்கள்கிட்ட இருந்து அந்த ஆதி காலத்தினுடைய பழக்கங்கள்ல இருந்து மக்களை வெளியே கொண்டு வர்றாங்க. இது மாதிரி உண்டான ஒரு சூழலை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லும் பொழுது அருமையாக ஒரு செய்தியை சொல்லி தருவாங்க. அவங்களுடைய குடும்பத்துல அவர்களுடைய வாப்பா வஃபாத் ஆயிடுறாங்க. உங்களுடைய தகப்பனார் வஃபாத் ஆயிடுறாங்க. வஃபாத்தான 3வது நாள் என்ன செய்யறாங்க, வாசனை எண்ணெயை என்ன செய்யறாங்க கொண்டு வர சொல்றாங்க. தங்களுடைய அடிமை பெண்ணிட்ட கொண்டு வர சொல்லி தங்களுடைய கைகள்ல ஊத்தி எப்படி எண்ணெய் தேய்க்கணுமோ அது போன்ற முறையில தங்களுடைய தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறார்கள். எண்ணெய் தேய்ச்சிட்டு சொல்லுவாங்க, யாராக இருந்தாலும் கணவன் இறந்தா மட்டும்தான் 4 மாதம் 10 நாள் இதா இருக்கணும். தகப்பனுக்காக வேண்டிய, மற்றவர்களுக்காக வேண்டிய, சகோதரன் சகோதரனுக்காக வேண்டியோ எந்த பெண்மணியோ அல்லது மற்ற யாரும் 3 நாட்களுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, துக்கம் அனுஷ்டிக்க கூடாது அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு அதை உணர்த்தும் முகமாகத்தான் நான் இப்படி நடந்து கொள்கிறேன். 3வது நாளே என்ன செய்யறாங்க, அவங்க தங்களுடைய தலைக்கு மனம் பூசுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி. மனம் பூசுதல் அப்படிங்கிறது ஒரு பெண்மணி எப்ப பயன்படுத்தணும்னா, கணவன் இறந்துட்டாருன்னா 4 மாதம் 10 நாளுக்கு அப்புறமும், அல்லது மற்றவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா 3 நாளுக்கு அப்புறம் என்ன செஞ்சுக்கிடலாம், கடைபிடிச்சுக்கிடலாம். இது நான் 4 மாசம் 10 நாளோ அல்லது ஆதி காலம் மாதிரி அத்தா வஃபாத் ஆயிட்டாலும் 1 வருஷம் இருக்கணுமோங்கிற அது மாதிரி உண்டான சூழல்கள்லாம் கிடையாது அப்படிங்கிறத நமக்கு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் நபியினுடைய மனைவியர்கள்ல ஒருத்தவங்க, அவங்க அந்த செய்தியை நமக்கு சொல்லி தருவாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இது மாதிரி ஆரம்ப காலங்கள்ல விதவைகளுடைய விஷயங்கள் இவ்வளவு இருக்கு. ஏன் இப்ப கூட எங்கேயாவது வெளியே கிளம்புறோம்னு சொன்னா என்ன செய்வாங்க, யாராவது விதவையினுடைய எதிர்த்து விதவை வந்து விட்டால் அப்படின்னு சொன்னா அதை ஒரு துர்ச்சகனமாக கருதக்கூடிய காலமாக இப்ப கூட இருக்கு. அதை பாக்குறது இல்ல. அதாவது இப்ப உண்டான ஜெனரேஷனுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. நம்ம ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னு சொன்னா, அல்லது இப்போன்ற ஜெனரேஷன்லயே மாற்றார்கள்ட்ட இந்த பழக்கங்கள் இன்றும் இருக்கிறது. நாம போன காரியத்துக்கு விதவை வந்துட்டா, குறுக்க வந்துட்டானா விளங்காதுன்னு சொல்லி நினைச்சான். எப்படி பூனையை நினைச்சானோ அது மாதிரி உண்டான சூழல்கள் எல்லாம் இன்றைய காலங்கள்ல இன்னும் குடிகொண்டு இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய எல்லாத்தையும் நம்ம பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றாக சொல்லி கொடுக்கணும். அதாவது மார்க்கத்தினுடைய விஷயங்கள் நாம் எப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அதை பார்த்துதான் பிள்ளைகள் கத்துக்கணும். நம்ம எல்லா விஷயங்களையும் பிள்ளைகளுக்கு நாம் நடந்து காட்டுவதன் மூலம் தான் நாம கத்துக் கொடுக்க முடியுமே தவிர, நாம சொல்றதுனால நாம என்ன செய்ய முடியாது, பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்க முடியாது. தொழுவ போப்பா அப்படின்னு சொல்றதை விட வா தொழுக போவோன்னு கையை பிடிச்சு கூப்பிட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாதான் அது பிள்ளைகளுக்கு உள்ள அது இறக்குங்கிறத நாம கவனிக்கணும். இந்த மாதிரி மார்க்கத்துல இல்லாத விஷயங்கள் எது, மார்க்கத்துல எது இருக்கு அப்படிங்கிறதையும் நாம என்ன செய்யணும், ஒன்னொன்றையும் தெரிந்து கொள்ளணும். அதனை நாம அதற்கப்புறம் அமல் செய்யணும். அது பிள்ளைகளுக்கு தன்னால உள்ள இறங்கும். போல கற்றான் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில, தமிழ்ல சொல்லுவாங்க போல கற்றான். போல கற்றான் அப்படின்னு சொன்னா நம்மளை பார்த்து பிள்ளைங்க தானாகவே கற்றுக்கொள்றது அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில எல்லாத்தையும் நாம் செய்வதை வைத்து விளங்கி கொள்ளக்கூடியவர்கள் தான் பிள்ளைகள். அதனை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான். நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து பிள்ளைகளையும் தீனின் பிரகாரம் நடக்கக்கூடியவர்களாக ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. பிஹக் சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.